அனைவருக்கும் மாலை வணக்கம். சாரி, ஒரு ஒரு டிஸ்டர்ப்ஷனோட ஸ்டார்ட் பண்றோம். பட் ஒரு நல்ல புக்கை ரிவ்யூ பண்ண போறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றேன். இந்த புக்கை பத்தி இதுக்கு முன்னாடி யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த பேரு கேட்டிருக்கீங்களா? நேத்துல இருந்து இன்டர்னல்ல இந்த புக் ரிவ்யூ பண்ண போறோன்ற போஸ்டர் ரிலீஸ் ஆகினேதான் இருக்கு. யாரும் போஸ்டர் பாக்கலையா? பாத்தீங்களா? இக்கிகாய் கேட்டிருக்கீங்களா? இன்டர்னல்ல போஸ்டரை ரிலீஸ் பண்றாங்க. போஸ்டர் பார்த்தேன் மேம். ஆனா அது புக்கு நான் கேள்விப்படல மேம். அந்த புக்கு புதுசா தான் இருக்கு டாபிக்கே. ஓகே. இந்த இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. நான் இந்த குவாலிட்டியில இருக்குன்றதுனால இந்த ஜாப்பனீஸ் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இது வந்து நான் குவாலிட்டின்றதுனால கத்துக்கல இந்த விஷயம். இந்த புக்கை பத்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது வந்து 2013 நான் சேவாலயால சேர்ந்த புதுசுல நம்ம போர்ட்ல வந்து தாமஸ்னு ஒரு சார் இருக்காரு. தெரியும்ல உங்களுக்கு? இந்த ஆனுவல் ரிப்போர்ட், நியூஸ் லெட்டர்லாம் அந்த கம்யூனிகேஷன் டீமோட ஹெட் கோச் அவரு. அவரு தான் எனக்கு இந்த புக்கை பத்தி 2013 சொன்னாரு. அதாவது என்னன்னா அவர் அவர் சொன்னது வந்து அவர் 2013 தாமஸ் சார் அப்பதான் நம்ம போர்ட்ல சேர்ந்தாரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டு ஒரு நாள் தூங்கி அடுத்த நாள் எழுந்துக்கும் போது நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, இனிமேல நம்ம என்ன பண்ண போறோம், ரிட்டையர் ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு தெரியுமா, அதுதான் இக்கிகாய். ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. இக்கி காய் ரெண்டா பிரிக்கிறாங்க. லைஃபோட பர்பஸ், லைஃபோட வர்த், லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்றதுதான் இக்கிகாய்னு சொன்னாங்க. தாமஸ் சார் சொல்லும் போது, when I woke up in the morning I realized what my ikigai is, then I started doing அப்படின்ட்டு தாமஸ் சார் இங்க வந்துதான் இன்டிசைன் கத்துக்கிட்டாரு. அதாவது 60+ அப்புறம் தான் இன்டிசைன் கத்துக்கிட்டாரு. டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல மெம்பரா இருக்காரு. இதெல்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் இந்த புக்கை ரிவ்யூ பண்ண போறேன்னு தாமஸ் சாருக்கும் ஃபோன் பண்ணி, சார் நான் இந்த புக்கை ரிவ்யூ பண்ண போறேன், எனக்கு லாங் பேக் நீங்க இதை பத்தி பேசி சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் ஃபியூ பேஜஸ் அப்படியே புரட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சேன் இந்த புக்கை அப்படின்னு சொன்னா, அதே சென்டென்ஸ் 2013 சொன்ன அதே சென்டென்ஸ் இப்பயும் சொன்னார் அவரு. சொன்னார். இப்போ சார் இஸ் ஆல்மோஸ்ட் 73 நவ். இன்டிசைன் இன்னும் பாத்துட்டு இருக்காரு, டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல இருக்காரு, போட்டோகிராஃபி, டிராவல் பண்றது எல்லாமே அவரோட அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றத அவர் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சாரு. இந்த புக் வந்து ஒரு அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட பர்பஸ் என்ன, நம்ம என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்றத ஒரு அளவுக்கு நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் ஜாப்பனீஸ் வாழ்க்கை முறையை ஒட்டி அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லல. நமக்கு எது தேவை, எதெல்லாம் பண்ணா நம்மளால நல்லா இருக்க முடியும், நான் எதை கடைபிடிக்கிறேன். நம்மளோட இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கை படிக்கிறதுக்கான நோக்கமே நம்ம அதுல இருந்து நிறைய கத்துக்கணும். நான் நிறைய புக்கு படிப்பேன், நிறைய கத்துப்பேன், அதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நானு. ஸோ நிறைய விஷயங்கள் புக்கு படிச்சுதான் நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சேனே. அப்படி ஒரு புக்கு இது. இது நான் படிச்சு நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அது அது எனக்கு எப்படி உபயோகமா இருக்கு, நம்ம எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கும். ஸோ இந்த புக்கை எழுதுறது தான் புக்கு. நீங்க இதுல அமேசான்ல கிடைக்கும், நல்லா இருக்கு, நம்மளே காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், வர்த்தான புக்கு தான். இதோட ஆத்தர் பாத்தீங்கன்னா ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்செக் மிராயியஸ், இந்த 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. தமிழ்ல வந்து இதை மொழிபெயர்த்தவர் வந்து PSV குமாரசாமி அப்படின்ற ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் வெர்ஷன் தான், இல்ல தமிழ்ல தான் மொழிபெயர்ச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜப்பானுக்கு போயிட்டு ஒக்கினாவா அப்படின்ற ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து இந்த நீலமண்டலம் ப்ளூ ஜோன்ஸ் சொல்லி ஒரு சில ஊர், யூஎஸ்ல ஒரு ஊர், சவுத் அமெரிக்கால அந்த மாதிரி நிறைய இடம் பிரிச்சிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் லாஞ்சிவிட்டி, வாழ்க்கை நீண்ட நாள் வாழறாங்க, 100 வயசுக்கு மேல. நீங்க எல்லாருக்குமே தெரியல அந்த ஜப்பானியர்கள் 100 வயசுக்கு மேல வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ப்ளூ ஜோன் தான் இந்த ஒக்கினாவா அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்துக்கு அவங்க போய் அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்னென்னலாம் பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த லைவ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்ஸ் தான் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு இப்ப பேச போறேன். ஸோ
இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம், இந்த புக் ரிவ்யூ முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பாருங்க, மீட்டிங்கே வருது, மீட்டிங்கே நம்ம ஆயிட்டு. புக் ரிவ்யூ முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம லைஃபோட இக்கிகாய் என்ன அப்படின்ற, அதாவது நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஐடியாவோட நம்ம வெளியில போனோம். போய் நம்மளோட லைஃபை லீட் பண்ணா ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, அதுதான் சக்சஸா இருக்கும். இந்த புக் ரிவ்யூவோட சக்சஸா இருக்கும். எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். சரி, என்னடா இது டெய்லி எதுக்குடா இப்படி இருக்கு? டெஃபினட்டா இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி அட்லீஸ்ட் நான் அந்த அந்த தாட்ல இருந்து ஒரு 75% வெளியில வந்துட்டேன். ரொம்ப பிராக்டிஸ் பண்ணேன். நானும் என்னத்துக்கு இது வேலைக்கு வரும், பிடிக்கவே இல்லையே, என்னத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாம் அந்த தாட் இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணிதான் இன்னைக்கு 75% இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நான் வந்திருக்கேன். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ இந்த நான் சொன்ன மாதிரி இக்கி காய், லைஃப்க்கு பர்பஸ் வேணும். இக்கினா லைஃப், காய்னா வேல்யூ இல்ல வர்த் இல்ல பர்பஸ், இதை சொல்லலாம். இது ஜாப்பனீஸ். ஜப்பான் வந்து எதுக்கு பெயர் போனது? நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஜப்பான் நாடு எதுக்கு ரொம்ப பெயர் போனது? வேற ஹிரோஷிமா நாகசாக்கிய விட்டுறலாம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள். ஜப்பான்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிரோஷிமா நாகசாக்கி மட்டும். சுறுசுறுப்பா இருப்பாங்க, விடாமுயற்சி. வேற புதிய புதிய கண்டுபிடிப்பு பண்ணுவாங்க மேம். புதிய புதிய கண்டுபிடிப்பு பண்ணுவாங்க, நல்லா பிளான் பண்ணுவாங்க, அதை அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிளென்லினஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான விஷயம். முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயம் ஜப்பானியர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாப்பனீஸ் வந்து நம்மள மாதிரி 60 வயசுக்கு ரிட்டையர் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களோட நாட்டிலேயே அந்த பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ரிட்டையர் ஆனாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட்றது இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ஒரு வேலை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட சுறுசுறுப்புக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இந்த அவங்க எங்க இருக்கிறதுக்கு, இந்த ஒக்கினாவா கிராமத்துல அவங்க எங்க இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா, அதாவது லாஞ்சிவிட்டின்னு சொல்றாங்க, எவ்வளவு நாள் நீண்ட நாட்கள் வாழறதுல வந்து அவங்க நீண்ட நாட்கள் வாழறாங்க அந்த கிராம மக்கள். அவங்க யாருக்குமே கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லைன்னா வந்து முட்டி முடக்குவாதம், முட்டி வெளி, இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் அவங்க யாருக்குமே கிடையாது. அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வயசுக்கு மேல ஹெல்த்தியா வாழறாங்க அவங்க எல்லாருமே. அவங்க வந்து எப்படி சாப்பிடுறாங்கன்னா, நம்மளோட பசிக்கு 80% தான் அவங்க சாப்பிடுறாங்க, 20% அவங்களால சாப்பிட முடியாது. கான்சியஸா நம்மளால நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம், கான்சியஸா 80% தான் சாப்பிடணும், 20% சாப்பிட முடியாதுன்னு நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஆனா அதையும் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி நமக்கு வந்து ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிடுறாங்க. அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு பிளேட்ல 5 பிளேட் வச்சிருக்கிறாங்க. அந்த 5 பிளேட்ல கொஞ்சம் பெரிய பிளேட்டா இருக்கிறதுல மெயின் டிஷ்ஷும், மீதி எல்லாம் சைட் டிஷ், அவ்வளவுதான். அதுதான் அவங்களோட 80% இது ஃபுட். அதுக்கு மேல அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, 80% மேல எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹரா ஹசி பூ அப்படின்னு சொல்றாங்க. அந்த 80% தான் சாப்பிடுறாங்க, மீதி அவங்க சாப்பிடுறது இல்ல. அடுத்தது வந்து லேடிஸ், அங்க இருக்கிற லேடிஸ்க்கு யாருக்குமே இந்த மெனோபாஸ்ல லேடிஸ் ஃபேஸ் பண்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் அந்த இரிட்டேஷனும் ஹெல்த் வைஸ் அவங்க ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையும் அங்க இருக்கிற லேடிஸ்க்கு கிடையாது. முக்கியமா வயதானவர்களுக்கு வர பெரிய ப்ராப்ளம் என்ன? மறதி. அது அவங்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் மக்களுக்கு தான் அந்த மறதி இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இளமையா இருக்காங்க, அந்த அளவுக்கு ஞாபகத்தோட இருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. சரியா? இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஹரா ஹசிபு. 80% தான் அவங்க உணவு சாப்பிடுறாங்க, மீதி 20% அவங்க சாப்பிடுறது இல்ல. அப்புறமா வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. அவங்க 100 வயசு மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க ஃபிட்டா இருப்பாங்க. அவங்க ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு பிரின்சிபல் என்ன சொல்றேன்னா, ஹரா ஹசி பூ மாதிரி அடுத்தது வந்து மோவாய். மோவாய்னா இந்த ஸ்ட்ராங் சோஷியல் நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க கிராமத்துக்குள்ளாரியே. பீப்புள் எல்லாம் அதுக்கு நான் படிச்சப்ப எனக்கு உடனே ஞாபகம் வந்தது நம்மளோட சுய உதவி குழு தான்.
இப்ப நம்மளோட கிராமத்திலே பாத்தீங்கன்னா சுய உதவி குழு இருக்கு. அந்த குழுல காசை கலெக்ட் பண்ணிப்பாங்க. லேடிஸ் எல்லாமே மோஸ்டா கிராமத்துல சுய உதவி குழுல இருக்காங்க. காசை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காசை வந்து அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்களும் அந்த கிராமத்துல சோசியல் நெட்வொர்க்கை பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு அந்த சோசியல் நெட்வொர்க் மூலமா நிறைய பேர் கூட மிங்கிள் ஆறாங்க. நிறைய நல்லதுக்கு பழகுறாங்க. நிறைய வீட்டுக்கு போய் அவங்களோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்றாங்க. இதுவும் வந்து ஒரு விஷயமா அவங்களோட அந்த லாஞ்சிவிட்டிக்கு ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது என்னன்னா அவங்க அந்த புக்ல என்ன ஸ்டே யங் பை ஹார்ட், மனதளவுல நம்ம யங்கா இருக்கணும். ஓகே. அப்புறமா வந்து அதுக்கு முக்கியமா நம்ம கிட்ட எல்லாரும் விட்டொழிக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ரெஸ். எல்லாரும் காமனா இன்னைக்கு ஒன்னும் இல்ல, என் கண்ணுல வந்து இந்த இடத்துல ரெட்டா இருக்கும். நிறைய பேர் என் கூட க்ளோஸா டிராவல் பண்றவங்களுக்குலாம் தெரியும், எனக்கு மாசத்துக்கு ஒருக்கா ரெட் ஆயிடும். நான் டாக்டர் கிட்ட எப்ப போனாலும் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க மேடம் அப்படி சொல்லுவாங்க. கண்ணுல அது எப்படிங்க கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு கேட்பேன். டாக்டர் எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்ப காமனா எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம வயசுக்கு மீறி வயதானவர்களா காட்டுது. அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே ஒத்துப்போம், நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கம்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் அவனோட பெரிய ஆளானோ, நீ அவனோட பெரிய ஆளானோ, அது எப்படி நீ நல்லா இருன்னு பாக்கலாம். இந்த மாதிரி காம்படிஷன் நிறைய நம்ம வச்சுக்கிறோம். அந்த மாதிரி கம்பீட் பண்றதுனாலயும் நிறைய நெகட்டிவா யோசிக்கிறதுனாலயும் நெகட்டிவிட்டினாலையும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட உடல்ல இருக்க ஹார்மோன்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் செக்ரீட் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்ட் பீட், இதய துடிப்பு, அட்ரினலின் ஜாஸ்தியா செக்ரீட் ஆகி இதய துடிப்பு ஜாஸ்தியாகும். கார்டிசோல் ஜாஸ்தியா செக்ரேட் ஆகி டோபமைன் இன்க்ரீஸ் ஆகி பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி ஆறதுனால நம்மளோட பிரெயின்ல இருக்க நர்வ்ஸ் எஃபெக்ட் ஆகும். இதனால என்ன ஆகுது, நமக்கு தூக்கம் இல்லாம போயிடும், பசி இல்லாம போயிடும், ஹைப்பர் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய டைஜஷன் ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் எனக்கு செரிமானம் இல்லைன்னு டாக்டர் கிட்ட போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பீரியட்ஸ்ல பிரச்சனைன்னு சொன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணுத்துல சுத்தி சுத்தி அசோசியேட்டட் வித் ஸ்ட்ரெஸ். இதுதான் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மேக்சிமம் டாக்டர் சொல்றது ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த அவங்க சொல்றது வந்து மனதளவுல எங்க இருங்க. ஓகே, நீங்க வந்து எந்த அளவுக்கு யங்கன் எனர்ஜெட்டிக்கா நீங்க உங்க மனதளவில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முதியவர்களா இருக்க மாட்டீங்க, யங்காவே இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்றத பாயிண்ட் சொல்றாங்க. ஃபுட் ஈட்டிங் பாயிண்ட் அந்த 80% சொன்னால அந்த 80%. அப்புறமா சோஷியல் நெட்வொர்க்கிங், இந்த 4 பாயிண்ட் சொல்றாங்க. சரி, ஸ்ட்ரெஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்க முடியுமா நம்மளால? ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே, யோகா தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரப்பி. சரி, ஒரு தெரப்பி பத்தி இதுல வருது. நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம்? பிடிச்ச விஷயத்தை செய்யலாம். சரி, இப்ப என்னன்னா இவங்க சொல்றது வருமுன் காப்போம். ஓகேவா? நம்மளோட என்னம்மா அதை தவிர்த்து சூப்பர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் இங்க வருது. அதாவது வருமுன் காப்போம். ஓகே, நமக்கு இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம பிளான்டா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல லீட் பண்ணணும். இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நம்மளோட இக்கிகாய நம்ம எப்படி சூஸ் பண்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல இந்த விஷயத்தெல்லாம் பண்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யோகாவோ மத்த தெரப்பியோ இட் இஸ் அன் ஆல்டர்னேட் மெத்தட். ஆனா நம்ம கிட்ட இருக்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய விஷயம். ஓகே, எனக்கு நிறைய நிறைய முறை நான் எமோஷன் ஆகும் போதெல்லாம் எனக்கு சொல்ற வார்த்தை வந்து டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 83 படம் பார்த்திருக்கீங்களா? 83 கிரிக்கெட் மூவி அது ஒண்ணு. 1983 வேர்ல்டு கப் வின் பண்ற அந்த மூவி அது. அதுல பாத்தீங்கன்னா கபில் தேவ் வந்து ஒரு எக்ஸலன்ட் கேப்டன். அவர் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேப்டன். அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம்,
ஆப்போசிட் டீம் வந்து உங்களை பத்தி நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டா, ஆனா பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா லக்ல வின் பண்ணிட்டாங்கன்னு எழுதியிருக்காங்க, நீங்க வந்து இதுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் ஐ ரிமெம்பர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அண்ட் அமர்நாத் தான் வந்து சொல்லுவாங்க. நான் படத்தை பார்த்ததுனால சொல்றேன், வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கபில் தேவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார், நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் தர வேண்டாம், நெக்ஸ்ட் மேட்ச வின் பண்ணி காட்டுவோம், சோ ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நீங்க வந்து செயல்ல காட்டுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அது வந்து யார் கையில இருக்கு? யோகா மூலமாவோ தெரப்பி, எந்த தெரப்பி மூலமா வராது, அது நம்ம தான் பண்ணி ஆகணும். சோ வருமுன் காப்போம், நீங்க அதுக்கு பிளான் பண்ணுங்க, நீங்க அதை செயல்படுத்துறதுக்கு நீங்க முதல்ல தயாரா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட பிரெயினையும் எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க பழகிக்கோங்க. ஓகே, அடுத்தது எது தேவை எது தேவையில்லைன்றது நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த தாட்ஸ் எனக்கு தேவையா, இந்த தாட்ஸ் எனக்கு தேவையில்லையான்றதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? உங்களோட லாஞ்சிவிட்டி, அதாவது உங்களோட நீண்ட ஆயுள் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரே இடத்துலயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யறதும் ஒரு உங்களோட நீண்ட ஆயுளை குறைக்கிறதுக்கு ஒரு இது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதனால என்ன விளைவுகள்? தேங்க் காட் நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, நம்ம பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உங்களோட லாங் சிட்டிங் போஸ்டர் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கே உடம்புலயே ஒரு ஒரு மாதிரி லேசினஸ் வந்துடும், அப்பா பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ் வந்துடும். உங்களோட மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட பிரீத்திங் பேட்டர்னே, நீங்க உட்காந்துக்கிட்டே வேலை நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐடில இருக்கவங்க எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சிட்டிங் ஃபார் அ லாங்கர் டைமும் உங்களுடைய அந்த லாஞ்சிவிட்டியை குறைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, என்ன பண்ணலாம்? இல்லலாம் சொல்லிட்டாங்க, இவ்வளவுலாம் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உட்காரக்கூடாது ரொம்ப நேரம் சொல்லியிருக்காங்க, நீங்க எங்க இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நடைப்பயிற்சி. எத்தனை பேரு டெடிகேட்டடா வாக்கிங் பண்றீங்க? டெடிகேட்டடா வாக்கிங். ட்ரஸ்ட் மீ, நான் பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம், கடந்த 10 மாதங்களாக அரை மணி நேரம் நான் ஒர்க் பண்றேன் டெடிகேட்டடா, இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மலரக்கா என்ன கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, அது எப்படி உனக்கு டைம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அங்கதான் நம்ம பாயிண்ட், நம்ம தான் நம்மளுடைய இதை மாத்திக்கணும், பேட்டர்னை. ஓகே, டெய்லி ½ வாக்கிங்காக மட்டும் ஒதுக்குற, வேற எதுக்காகவும் ஒதுக்க, அந்த டைம் என்னோட டைம் வாக்கிங்காக மட்டும்தான் அப்படின்னு நான் செயல்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஐ ரியலைஸ் சோ மெனி சேஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஸோ அது ஒரு பிராக்டிஸ், பெஸ்ட் பிராக்டிஸா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, லிஃப்ட் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல லிஃப்ட்ல தானே ஏறுவோம். லிஃப்ட் யூஸ் பண்றோம்ல, லிஃப்ட் யூஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வர அந்த மாதிரி ஒரு பில்டிங் போறோம்னா ட்ரை ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது வந்து இந்த புக்ல கிடையாது, நிறைய இடத்துல நீங்க அதை படிச்சிருப்பீங்க, ஸ்டேர்கேஸ் ஏறி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். அடுத்தது டிவி, யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரியான விஷயத்துக்கு டைமை ஒதுக்குறது 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கான அந்த ஸ்கிரீன் டைமை ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அவாய்ட் ஸ்வீட்ஸ், வீக்லி ஒன்ஸ் ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அவாய்ட் ஸ்வீட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நல்ல தூக்கம், இது வந்து காமனா நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம், நல்ல தூக்கம். 7 மணி முதல் 9 மணி நேர தூக்கம் ரொம்ப அவசியம். நல்ல தூக்கம் இருக்குங்க. சில்ட்ரன் இல்ல அவங்களோட பெட்ஸ் கூட நல்லா சிரிச்சு விளையாடுங்க. அப்புறமா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் குரூப்ல சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணுன்னு சொல்லல, இதுல எதெல்லாம் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க அது. அப்புறமா உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பா ஐ டூ அக்ரி, நம்ம எல்லாருக்குமே வீட்டு வேலை இருக்குது, வீட்டு வேலையை செய்யறோம், வீட்டு வேலையும் மீறி உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்.
ஓகேங்களா? அது பண்றதுனால என்ன ஆகும்னா எது தேவை எது தேவை இல்லைங்கிறத உங்களால கண்டிப்பா டிசைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸ்டார்ட் டூயிங் திஸ். டெஃபினட்டா நீங்க உங்களோட பிசிக்கல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் உங்களோட பிசிக்கல் ஹெல்த்ல நிறைய மாற்றங்கள் உங்களால பார்க்க முடியும். சரியா? அடுத்து இப்ப இந்த தெரப்பிக்கு வரலாம். இந்த புக்ல 2 தெரப்பி பத்தி பேசியிருக்காங்க. ஒன்னு லோகோ தெரப்பின்னு சொல்றாங்க. அதாவது லைஃபோட மீனிங் என்னன்றதை தேடுறது தான் இந்த லோகோ தெரப்பி. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா விக்டர் பிராங்க்லின் ஒருத்தர் அது கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு 5 ஸ்டேஜஸ் சொல்றாங்க இந்த லோகோ தெரப்பில. அதாவது ஒரு தெரப்பி தேவைப்படுற ஒருத்தர், ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர், மனநலத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு டிமென்ஷியாவா இருக்கலாம், வேற ஏதாவது மனம் சம்பந்தப்பட்ட வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த தெரப்பி எடுத்துக்கப்போ முதல்ல என்னன்னா அவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப விரக்தியா, நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரியான என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியாவும் படபடப்பாவும் இருப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லோகோ தெரப்பி கொடுக்குறாங்க. ஒரு வெறுமை, நான் ஏன் இருக்கணும், நான் இருக்காம போயிடலாமே அப்படின்ற ஒரு வெறுமை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பர்சன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து தெரபிஸ்ட் என்ன பண்றாருன்னா த்ரூ தெரப்பி மீனிங் ஆஃப் வாழ்க்கையோட மீனிங் என்ன அப்படின்றத புரிய வைக்கிறாரு. புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்ட அவரோட பர்பஸ் ஆஃப் லிவிங் என்னன்றத புரிய வைக்கிறாரு. அந்த பேஷண்டே டிசைட் பண்ண வைக்கிறாங்க. இந்த இந்த பர்பஸ் செலக்ட் பண்ண பர்பஸ் தேவையா தேவையா இல்லையான்றத அந்த பேஷண்டே டிசைட் பண்ண வச்சுட்டு அதுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்து அவரோட லைஃபோட மீனிங்க புரிய வைக்கிறாங்க. இதுதான் லோகோ தெரப்பின்னு சொல்றாங்க. இதுவும் அந்த நாட்டுல கடைபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த தெரப்பி எதுன்னு பாத்தீங்கன்னா மொரிட்டோ தெரப்பி. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷோமோ மொரிட்டோ அப்படின்ற ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது உங்களோட ஃபீலிங்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் பண்றதை விட உங்களோட ஃபீலிங்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் இந்த மொரிட்டோ தெரப்பி. இதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் என்னன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எது பண்ணலாம் எது பண்ண வேண்டாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களோட பர்பஸ், நீங்க வாழறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது இந்த லோகோ தெரப்பி மொரிட்டோ தெரப்பி இது பண்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை வாழறதுக்கான அர்த்தம் என்றத புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த 2 தெரப்பி இந்த புக்ல பேசியிருக்காங்க. அப்புறமா இந்த நிலைத்திருக்கும் நிலையை அடைதல். இப்போ நம்ம இக்கிகாய சூஸ் லாஞ்சிவிட்டிக்கு என்ன விஷயங்கள்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். 2 தெரப்பி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இக்கிகாய சூஸ் பண்றது எப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு வந்து 7 கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னா முதல்ல என்ன செய்ய வேண்டும். ஓகே, அதை நம்ம முதல்ல கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை எப்படி சிறப்பா செய்யணும், அடுத்தது எங்க செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும், அதுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு, அப்புறமா அந்த சேலஞ்சஸ ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஓகேங்க, இதுதான் சொல்றாங்க. இந்த 7 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்பஸ் என்னன்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியலாம். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி எஃபெக்டிவா செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், அதோட சேலஞ்சஸ் என்ன வரும், அதை செய்யறதுனால சேலஞ்சஸ் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு முன்னாடியே இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்பஸ் என்னன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருமே எப்படி யோசிப்போம்னா எனக்கு என்ன வேலை சரிதோ அதை மட்டும் செய்யணும், அதை விட சிம்பிளா ஏதாவது வேலை இருந்தா அதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட திறமைக்கேற்ற வேலையை எடுக்கணும். பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். ஏன்டா அப்பதான் உன்னால உன் திறமையை மேம்படுத்திக்க முடியும். அந்த மாதிரியான வேலை இருக்கணும். அப்ப அது உனக்கு சேலஞ்சிங்காவும் இருக்கணும். அதை நீ சேலஞ்சிங்கா எடுத்துக்கும் போது உன்னால எஃபெக்டிவாவும் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த வேலை செய்யறதோட ஸ்ட்ராங் பர்பஸ் என்ன, அதோட கோல்ஸ் என்ன, திரும்பி நம்மளோட கோல்ஸ், ஆக்டிவிட்டி,
டைம் லைன் எல்லாமே வருது பாருங்க. எங்க போனாலும் இதுதான் நம்மளோட லைஃபோட பிரின்சிபல். நம்மளோட ஒர்க்ல மட்டும் கிடையாது, லைஃபோட பிரின்சிபலே அப்படிதான். நம்மளோட கோல்ஸ் என்ன, அது எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். அப்புறமா வந்து மல்டி டாஸ்கிங். இந்த புக்ல வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் நம்மலாம் மேக்சிமம் மல்டி டாஸ்கிங் தான். மல்டி டாஸ்கிங்க்கு வந்து அவரு சொல்ற காரணங்கள் லாஜிக்கலா இருக்குது. பட் சில சமயத்துல நம்மளோட வேலை நிமித்தமாக நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணித்தான் ஆகணும். இதுல என்ன சொல்றாருன்னா, அவரு மல்டி டாஸ்கிங் பண்றதுனால 60% மட்டும்தான் நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும். 100% அவுட்புட் நம்மளால கொடுக்க முடியாது. மல்டி டாஸ்கிங் பண்ணாம ஒரு வேலையை எடுத்து சிறப்பா பண்றதுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. அப்புறமா நம்மளால மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. மல்டி டாஸ்கிங் பண்ணாம இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் நம்மளால காமா ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மத்தவங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா, மல்டி டாஸ்கிங் பண்றதுனால மத்தவங்க யாராவது இன்டரப்ட் பண்ணாலும் நம்மளே ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலையில உட்காந்துட்டு இருப்போம். யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், சட்டுன்னு அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு காமிச்சிரும். அதனால அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லாம நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாம நம்ம பாட்டு பொறுமையா வேலை செஞ்சா மத்தவங்க நம்மள அப்ரோச் பண்ணாலும் நம்மளால சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியும். சோ மத்தவங்களை ஹர்ட் பண்றதும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவுட்புட்டை சிறப்பா கொடுக்க முடியும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. சரி, இப்போ உங்களோட பிரெயினை எப்படி வந்து ட்ரெயின் பண்ணலாம், இதுக்கெல்லாம் இந்த நம்மளோட இதை சூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட பிரெயின் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிரீன் காலையில எழுந்தோன ஸ்கிரீன் பார்க்க கூடாது, நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் பார்க்க கூடாது. இது நம்ம பண்றோம் தானே, இல்லையா? காலையில எழுந்தோடனே நெட் ஆன் பண்ணி என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறதா வேலையே. அதான் எல்லாருமே பண்றேன்னு சொல்ல மாட்டோம், நிறைய பேர் பண்றோம். ப்ராபபிளி ரொம்ப சீரியஸா அந்த போன் பார்க்காம இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் நான் அப்படி பண்றது இல்ல. காலைல எழுந்தோடனே முதல்ல நெட் ஆன் பண்ணிட்டு என்னென்னலாம் மெசேஜ் வந்திருக்குன்ற ஒரு ஓட்டம் விட்டுட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்றது. அதை அவாய்ட் பண்ணணும். பிஃபோர் பெட் டைம் ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். உங்களோட வேலை என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நாளாவது வாரத்துல நோ டெக்னாலஜி டே அப்படின்னு இருக்கணும்னு சொல்றாங்க. ரியாலிட்டி பாசிபிளான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. இமெயில்ஸ் எல்லாம் காலையில ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளினை கல்டிவேட் பண்ண சொல்றாங்க. ஒரு half an hour 40 minutes ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 5 minutes ஒரு பிசிக்கல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா உங்களுக்கு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ற பட்சத்துல டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம, எந்த தடங்களும் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. அப்போ உங்களால பெட்டர் அவுட்புட்டை கொடுக்க முடியும். உங்களோட ஒர்க்கை நீங்களே டிவைட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும்னு உங்களோட நீங்களே பிளான் பண்ணி டிவைட் பண்ணிக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களால எஃபெக்டிவா பண்ண முடியும். எந்தெந்த இடத்தெல்லாம் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுங்க. உங்களால எஃபெக்டிவா அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ஜப்பானியர்கள்ல இருந்து லாஞ்சிவிட்டி, அவங்களோட நீண்ட நாள் வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற லெசன்ஸ் என்னன்றத பேசியிருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெசனே அதுதான். எதுக்கும் கவலைப்படாம இருக்கிறது என்ன கொடுக்குதுன்னா, உங்களை இளமையா வச்சுக்குது. நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாரையும் பார்த்து ஹலோ எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங் அப்படின்னு ஒரு ஹாப்பியா நீங்க சொல்றதுனால நீங்க எப்பவுமே இளமையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்கும் கவலைப்படாம இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ். காலையில எழுந்துக்கோங்க, சீக்கிரமா எழுந்துக்கோங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த ஜாப்பனீஸ் முறைப்படி 80% மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுங்க. இதெல்லாம் குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாருக்கூடயும் அக்ராஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள், நான் 96ல 10th பாஸ் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து 29th இயர் ரீயூனியன் வச்சிருந்தாங்க. எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் படிச்ச எல்லாருக்கும் ரீயூனியன்.
நாங்க படிச்சப்போ எங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல 55 பசங்க இருப்பாங்க. 50ல இருந்து 55, 5 செக்ஷன், 250 பேர். யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 2019 போல நாங்க ஒரு 50 பேர் வரைக்கும் கண்டுபிடிச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். இது 29th இயர் ரீயூனியன், எல்லாருமே கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நாங்க ஒரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். எங்கெங்கெங்கெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த மீடியம் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் வந்து கமிட்டியில இருந்தேன். அந்த ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர். நான் தான் லீட் பண்ண கமிட்டியை. ஒரு ப்ராபப்ளி லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும், லாஸ்ட் இயர் நான் சொல்றேன், 2024 டிசம்பர்ல இருந்து 2025 மேலதான் ரீயூனியன். ஆக்டிவா இருக்கும். டெய்லி இதே வேலை. ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா சேவாலயா மாதிரியே ஒரு எக்ஸலை போட்டுக்கிட்டு இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், யாரெல்லாம் குரூப்ல ஆட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பிளான் போட்டே நாங்கெல்லாம் வேலை செஞ்சோம். 5 மாசம் பயங்கர சுறுசுறுப்பா வேலை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா, அந்த விட்டு போன எவ்வளோ நண்பர்கள் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நண்பர்கள் மட்டும் இல்லாம ஆசிரியர்களையும் ட்ராக் பண்ணலாம். நம்மளோட 10th மேக்ஸ் அவரெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வீடெல்லாம் தேடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவரை இன்வைட் பண்ணி எவ்வளோ ஒரு சந்தோஷம். ப்ராபப்ளி அதுதான் என்ன நிறைய என்னோட லைஃப்ல பெரிய சேஞ்சை கொண்டு வந்தது சொன்னா எங்களோட ரீயூனியன் தான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டில் டுடே நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு ஏதோ ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதோட நிறுத்தல. அதுக்கப்புறமா வா ஒரு பிளானை போடு, ஊர் சுத்தலாம் வா அப்படின்னு பிளான் போட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்றது அவ்வளவு ஹாப்பி. இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் என்னோட 44வது வயசுலதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் மொனட்டோனஸா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்து, இப்ப கூட எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வீழறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 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 ஜாலியா ஒரு கால் எடுத்துக்கிட்டாலே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ இது என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான் இவங்க சொல்ல வராங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ். எல்லார் கூடயும் அவங்களோட ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவசரமா வாழ்க்கை வாழாதீங்க, நிதானமா வாழுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஆஸ்வாசமா இருங்க, நிதானமா வாழுங்க, ரொம்ப அவசரமே படுத்திக்காதீங்கன்னு சொல்றாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸோட இருங்க. அவங்க தன்னம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஃபுட், திரும்பியும் ஃபுட்டு தான் வராங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள் பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற நம்மளுடைய ஃபுட் ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கத்த ஃபுட் இருக்கும். அது என்னவோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகாவா இருக்கட்டும், எந்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த எக்ஸசைஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறமா நத்திங் இஸ் பெர்மனன்ட். அதை வந்து வாபி சாபி அப்படின்னு சொல்றாங்க. நத்திங் இஸ் பெர்மனன்ட். வாழ்க்கை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுவுமே வந்து பெருசா போயிட போறது இல்லை. அப்படி என்ன மோசமா நடந்துட போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு வாழுங்க. அப்புறமா ஆரோக்கியமான விஷயத்துல மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. நெகட்டிவான விஷயத்த உங்க கவனத்தை செலுத்தாதீங்க. நிகழ்காலத்துல வாழுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுது, நான் வயசாயிட்டா என்ன நடக்க போகுது, நான் என்ன யாரு பாத்துப்பா, அந்த மாதிரியா தாட்ஸே வேண்டாம். நிகழ்காலம் இப்ப என்ன நடக்கிறதோ அதை பத்தி மட்டும் யோசிங்க. உங்களை பலவீனமாக்கும் விஷயத்துல நீங்க யோசிக்காதீங்க. அது இன்னும் உங்களை டவுன் பண்ணிடும். அதை யோசிக்காதீங்க. பிரேக்குக்கு நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க. சீரியஸா இந்த புக்ல சொல்லியிருக்கு, 2 பிரேக்குக்கு நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க. அப்புறமா ஸ்வீட்டை ஒன்ஸ் இன் அ வீக் மட்டும் சாப்பிடுங்க. கடன் இருந்துச்சுன்னா மெதுவா நிதானமா அதை எப்படி அடைக்கலான்னு பாருங்க. ஏன்னா பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தா அது நம்மள இன்னும் உருக்கலைச்சிடும். ஸோ கடன் இருந்ததுன்னா நிதானமா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. பாய்சனஸ் பீப்புளோட உங்களோட டைமை செலவு பண்ணாதீங்க. அந்த தாட்டே பாய்சன், அந்த பீப்புளே பாய்சன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒதுங்கிடுங்க. அவங்க கூட அவங்களோட திங்கிங் கூட உங்களுக்கு வேணாம். அந்த யோசனையே இல்லாம நீங்க செயல்படுங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது நான் அதை செய்யறேன் அப்படின்னு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. சோசியல் மீடியா 20 நிமிஷத்துக்கு மேல சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஒரு ஹாப்பி லைஃப வாழலாம்.
யங்கா இருக்கலாம், நீண்ட நாள் வாழலாம்னு சொல்றாங்க. சம்மரியா நான் சொல்றேன், மும்முரமா இருங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா மும்முரமா இருங்க. வேலையில இருந்து ஓய்வு பெறாதீங்க. ரிட்டையர்மெண்ட் அஃபீஷியல் ரிட்டையர் ஆனாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளோட பிரெயின் ஆக்டிவா வச்சுக்க, நம்மளோட பிசிக் ஆக்டிவா வச்சுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவசரமே படாதீங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா வேலை செய்யலாம். அவசரமே பட வேண்டாம். வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அளவா அந்த 80% ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சியஸா 80% மட்டும் சாப்பிடுங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, உங்களோட உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ற மாதிரி, சிரிக்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள நான் ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, அதுக்காக வருஷம் யோசிக்காதீங்க. இப்ப யோசிச்சீங்கன்னா அடுத்த பிறந்த நாளுக்குள்ள அதை வந்து செயல்படுத்தணும். அந்த மாதிரி பண்ணுங்க. சிரிங்க, நல்லா சிரிக்கலாம். எல்லாரையும் பார்த்து ஹலோ, குட் மார்னிங், ஹாப்பியா டெய்லி ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா இயற்கையோட நிறைய தொடர்பு வச்சுக்கோங்க. இயற்கையை ரசிங்க. செடி கார்டனிங் பண்ணலாம். இயற்கையா உங்களால என்னென்னலாம் உங்களால பண்ண முடியும் அதோட நிறைய தொடர்பு வச்சுக்கோங்க. நன்றி உணர்வுடன் இருங்கள். இதெல்லாம் நம்ம ஜப்பான் கிட்ட இருந்தா கத்துக்கணும்னு கிடையாது. நம்மளோட திருக்குறள்லயே சொல்லியிருக்க ஒரு விஷயம்தான். நம்ம 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 வீட்லயும் நம்மள சொல்லி கொடுத்த ஒரு வளர்க்குற ஒரு விஷயம் தான். நன்றி உணர்வோட இருங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஃபியூச்சரை பத்தி யோசிக்காதீங்க. நிகழ்காலத்தில் வாழுங்கள். உங்கள் இக்கிகாயை பின்தொடருங்கள். இதுதான் என் இக்கிகாய், இதை நான் சூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க வாழுங்க. ஹாப்பியான லைஃப், நீண்ட நாள் வாழ்க்கை நம்மளால கண்டிப்பா வாழலாம். நன்றி. மேம், ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? மேம், உத்தரமேரூர் கம்யூனிட்டி காலேஜ்ல இருந்து கேக்குறீங்களா? கேக்குது. கேக்குது சபீரா. சூப்பரா இருந்தது. புக் ரிவ்யூ ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஜாப்பனீஸ் வார்த்தைகள இருந்தாலுமே, ஆனா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு இதுவுமே நம்மள வந்து நம்ம மறுபடியும் ரொம்ப எனர்ஜி இல்லாம ரொம்ப டல்லா இருக்கும்னாக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி கேட்டதுல கொஞ்சம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு லைஃப்ல. கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இளமையா வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. டெய்லி ஒர்க் பண்ணிட்டோம்னா சோர்ஸ் போயிடும், சீக்கிரமாவே நம்ம டயர்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எனர்ஜியா இருக்கலாம். அதுல மொபைல் காலையில எந்திரிச்ச உடனே ஃபாலோ பாக்குற ஆள் நானும் தான். காலையில கண்ணு முழிச்சு அதுலதான் கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் நானுமே இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வாக்கிங் கண்டிப்பா பண்ணலாம். அந்த அந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ சோ மச். நல்லா இருந்தது. தேங்க்யூ சபீரா. தேங்க்யூ மேம். வேற யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா ஆன்லைன்ல? வணக்கம் மேம். சொல்லுங்க ஜெயசுதா. மேம், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்க புதுசா கத்துக்கிட்ட மாதிரியும், நிறைய அனுபவங்கள் முன்னாடி உள்ளதெல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரியும், பழைய நினைவுகள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சார் இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வேற யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். மேம் கிட்ட இன்னைக்கு புக் ரிவ்யூ அப்படிங்கிறத சாருடைய ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்துருந்தேன். முரளி சார் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மேம் இன்னைக்கு புக் ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ புக்கோட நேமை படிச்சு பார்த்தேன். அது வந்து ஜாப்பனீஸ் புக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் எதை பத்தி பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் போன்ல வந்து மேம்க்கு நான் விஷ் பண்ணேன், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு. அப்போ ஒரு 11:30 இருக்கும். அப்பதான் சொன்னாங்க, நான் புக்கை நான் ப்ரிப்பேரே பண்ணல, இனிமே தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock மேலதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்ஃபேக்ட் இந்த புக் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டாக்டர் மாதிரி நினைக்கிறேன் நான், இல்லைங்களா? நிறைய அட்வைசஸ், நிறைய வந்து மேக்ஸிம்ஸ், மூதுரைன்னு சொல்லுவோம், அது மாதிரி நிறைய சொன்னாங்க. எல்லாமே நம்மளுடைய லைஃபுக்கு வந்து தேவைப்படுற ஒண்ணு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் எ பர்பஸ் இன் அவர் லைஃப். நம்மளோட லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்பஸ் இருக்கு. அது எப்படி வந்து அந்த பர்பஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா ஹாப்பியா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத நிறைய வந்து மேம் சொன்னாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து அதை கோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுடைய ஹெச்ஓடி, கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய ஹெச்ஓடி, எனக்கு கிளாஸ் டீச்சர், அவங்க தான் சொன்னாங்க நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று சொன்னாங்க. அவர் லாஸ்ட் கார்மெண்ட் இஸ் மேட் வித்தவுட் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப எனக்கு மீனிங் தெரியல. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் பிஏ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நம்மளுடைய கடைசி கார்மெண்ட் வந்து நம்ம எது போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறது இல்ல, நம்மளுடைய பாக்கெட் வந்து எம்டியா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டை இப்ப நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். மேம் சொன்ன உடனே நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் அனு, ரொம்ப நல்லா பண்ண. உன்னுடைய ரிவ்யூ கேட்கும்போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்தது. அதாவது நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கடமைக்காக ஒரு சிலர் கேட்போம். ஆனா ஒரு சிலர் சொல்றதை மட்டும்தான் ரொம்ப உணர்வுபூர்வமா கேட்போம். ஸோ இவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணோம்னா அது கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றதுல உன்னோட ஃபேன் கூட சொல்லலாம். அனுவோட ஃபேன் நான். ஆமா, அனு எதுனா சொல்றான்னு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்போம், ஆனா எல்லா விஷயமும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு சிலர் சொல்ற விஷயத்த மட்டும் உள்வாங்கிக்குவோம். அந்த மாதிரி என் பொண்ணு சொல்றத உடனே உள்வாங்குவேன். ஓப்பனாவே சொல்வேன், என் பொண்ணுன்றது என்னோட பலவீனம்னு சொல்லுவேன், என் பையன்றது என்னுடைய பலன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கூட ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவேன், அவனும் சொல்லுவான். ஒரு சில கேட்க மாட்டான். என் பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால்னா அப்படியே வாங்கிடல, அப்படியே ஸ்டோர் பண்ணுவேன். அது மாதிரி அனு சொல்றதை அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். நிறைய நல்ல விஷயங்கள், உற்சாகமா இருக்கணும், புத்துணர்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய. அதாவது இந்த மாதிரியான சார்ஜ் வந்து அடிக்கடி நம்ம கொடுத்தாங்கன்னா அந்த செல்லுக்கே தானே நம்ம சார்ஜ் போடுற மாதிரி நமக்கு ஒரு சார்ஜ் தேவைப்படும். அது மாதிரி அனு அடிக்கடி ஒரு சார்ஜ் கொடுத்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். திருமூலர் சொல்லியிருப்பார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அவர் மட்டும் தான் அந்த அந்த இடத்துல சொல்லிப்பார். என்னடா இது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா சாப்பாட்டுக்காக வாழ முடியுமா? அதுல அர்த்தம். அவர் என்னன்னா, நீ உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோ, உன்னோட உயிர் உன் உடம்புலயே தங்கும் அப்படின்றது அதோடைய அர்த்தம். அதே மாதிரி இவங்க சொன்ன வார்த்தைகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா, உன்னுடைய உணவு உணவு கட்டுப்பாடு. எப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பாடை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் சத்தியமா அது முடியாது. அப்பதான் இதை வச்சு சாப்பிடுவோம். ஆனா அந்த கண்ட்ரோல், அந்த ஃபுட் கண்ட்ரோல் அவங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு வினாடி கூட மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என்ன பண்ணனா மண்டையில ஸ்டோர் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். என்னோட ஏஜ் வந்து 21. இப்போ என்னோட ஏஜ்க்கு மேம் நிறைய விஷயம் சொன்னது எல்லாமே புரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம என்னோட இன்னும் பல படிகளுக்கு அவங்க சொன்ன வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் மேம், ராகுல் பேசுறேன், சிட்டி ஹவுஸ்ல இருந்து. ஹாய் ராகுல். ஹாய் மேம். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது வந்து மல்டி டாஸ்கிங் சொல்லியிருந்தீங்க. மல்டி டாஸ்கிங் வந்து லைக் என்னன்னா அது அது ஒரு மித்து தான் மேம். நீங்க சொன்ன மாதிரி அது லாஜிக்கலி கரெக்ட். ஆக்சுவலா லாஜிக்கலி எல்லா பக்கமுமே அது கரெக்ட் தான். அது நம்ம வந்து சப்போஸ் எக்ஸாம் இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க சொல்லுங்களேன், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த நேரத்திலேயே இன்னொருத்தவங்க ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ட் வேலை சொல்லி சொல்றாங்க என்கிட்ட. அப்போ என்னோட வேலையை நான் கண்டினியூ பண்ணுமா, இல்ல அவங்க சொல்ற வேலையை நான் கண்டினியூ பண்ணி அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுமா? ப்ரையாரிட்டி எதை முடிக்கணும்ன்ற ப்ரையாரிட்டி எடுத்து தான் பண்ணணும். அதுதான் அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா அப்படி பண்ணாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தான் அவுட்புட் கரெக்ட். வராம போயிடும். சூப்பர். அதுதான் அதுதான் உங்ககிட்ட வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். யா, குட் மேம். அதுதான் அது ஃபைனல் திங் தான். உங்கள்கிட்ட ஃபைனல் சொல்யூஷன் கேட்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அனு மேம், இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்போ ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய பேர் நிறைய விஷயங்களை கண்டிப்பா எடுத்துட்டு இருப்போம். அதை எங்களோட லைஃப்லயே நாங்க அப்ளை பண்ணி அதை எப்படி நாங்க இம்ப்ரூவ் பண்றதுன்னு நாங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் மேம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட். இப்போ மல்டி டாஸ்கிங் சொன்னீங்க இல்லையா, அது மல்டி டேலண்டட் பர்சன் அதை அப்ளை பண்ணுவியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் அதான் அந்த மல்டி டாஸ்கிங் சொல்லும் போதே சொன்னேன்ல, சில இடத்துல அது பாசிபிள் இல்ல, பண்ணித்தான் ஆகணும். ஆனால் நம்மளோட அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு வேலையை எடுத்து அழகா பண்ணா அவுட்புட் நல்லா வரும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. நான்லாம் மல்டி டாஸ்கிங் பர்சன் தான். பட் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிடும். இதை முடிக்கணுமே, இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே. பட் அது இல்லாம நிதானமா பண்ணா நல்லா இருக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வராங்க. இட் இஸ் அப்ளிகபிள். பர்சன் டு பர்சன் மாறும், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் மாறும். பட் ஒரு வேலையை எடுத்து அழகா பண்ணா நல்லா பண்ணலாம் அப்படின்றதா சொல்ல வராங்க.
மேம் Good நல்லா evening. சொன்னீங்க. ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் வந்து ட்ரை பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி. தேங்க்யூ மேம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்ற பாயிண்ட் மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பெருசா பாதிக்கிற ஒரு விஷயம் அதுதான். அதை கண்டிப்பா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். மேம் குட் ஈவினிங். நான் ரமேஷ் மேம் உத்தரவாசி. நீங்க வந்து நிறைய விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம டே டு டே லைஃப்ல அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இப்ப அந்த ஒரு வாரமா நான் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோவும் பண்றேன். எப்படின்னா, நான் முன்னால கொஞ்சம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போமே அப்படின்ட்டு போன் எடுத்து பாக்குற பழக்கம் உண்டு. அப்படி கேஸ்ல இட்லி ஊத்துனா ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 10 நிமிஷத்துல ரீல்ஸ் பார்ப்போமே அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போன்ல எடுத்து தூங்குற வரைக்கும் பார்த்துட்டே போவோம். என்னடா தூங்குற வரைக்கும் பார்த்துட்டே போறோமே, நமக்கே வந்து கொஞ்சம் தூக்கம் கம்மியாயிடுது. சரி நம்ம லைப்ரரி போயிட்டு ஒரு புக் எடுப்போம்னு சொல்லிட்டு புக் எல்லாம் எடுத்து புக்கு எடுத்தது தான் மிஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து போன் எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த புக்கு என்ன அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அதை படிக்க படிக்க நிறைய விஷயம், ஒண்ணும் இல்ல, பாரதியாரை பத்தி தான் ஒரு புக் எடுத்தேன். அதை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வாழ்க்கைய பாக்குற கோணம் என்னன்னா, லைஃப பாக்குற கோணமே வந்து டோட்டலா மாறிடுச்சு. சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் அந்த ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கிட்டேன், புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, மத்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகுது எனக்குள்ள நானுமே வந்து பாக்குறேன். சோ இதுக்கப்புறமா நீங்க சொன்ன மத்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய லைஃப் நீங்க சொன்ன மாதிரி அந்த இக்கிகாய் அது வந்து என்ன அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உண்மையாவே புக் ரிவ்யூ சூப்பரா பண்ணீங்க. எல்லாமே அனு மேம்க்கு ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா? சூப்பரா பண்ணீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு புக்கை படிப்பேன், அதை நான் என்ன பண்ணுவேன்னா அதை கடைபிடிப்பேன்னு சொன்னாங்க. உண்மையாவே நம்ம எந்த புக்கு படிச்சாலுமே படிச்சுட்டு அப்படியே தூக்கி போடக்கூடாது. அதுல உள்ள நல்ல கருத்துக்களை நம்ம பின்பற்றணும், அதை செய்ய முயற்சி செய்யணும். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த புக் ரிவ்யூல நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ கண்டிப்பா அதை நம்ம செஞ்சோம்னா இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்ல நம்ம செஞ்சு முடிப்போம். மேம் சொன்னாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அதுல ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னாங்க. முக்கியமா அதுல என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாளுக்கு ஆனது மட்டும் நம்ம யோசிக்கணும், அடுத்த நாளைக்கு நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பைபிள்ல கூட ஒரு வேர்டு இருக்கு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்போ நாளைக்குரிய விஷயத்தை தான் நம்ம நிறைய திங்க் பண்றோமே, நாளைக்கு என்ன நடக்கும். மேம் சொன்னாங்க, நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ஆனா நம்ம இன்றைய காலத்துல நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என் பசங்களுக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நாளை நாளை நாளைன்னு சொல்லிட்டு நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படுறதுனால மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சர்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வருது. அப்போ மேம் சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்ம அதை யோசிக்காம இன்னைக்கு கடவுள் இந்த நாள்ல எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, அதை நான் செய்யறதுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஜாப்பனீஸ்காரங்க மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுமா, இந்தியன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாதா? கண்டிப்பா நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்பெஷலா சொல்ல போனா உண்மையா இன்னொரு தடவை சொல்றேன், சூப்பரா இருந்துச்சு புக் ரிவ்யூ. எல்லா கருத்துக்களுமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆன்லைன்ல யாரோ பேசுனீங்க? எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். ரமேஷ் மேம் உத்தரவாசி மேம். ரமேஷ் சொல்லுங்க. பல நேரமா போராடிட்டு இருக்கேன் பேசணும்ட்டு. சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே மேம். தேங்க்யூ. அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்க்குமே உமன்ஸ் டே விஷயம் சொன்னதா சொல்லிடுங்க. கண்டிப்பா. அனு மேம் புக் ரிவ்யூ 100%னா 200% இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு சோம்பேறித்தனம். ஆனா இன்னைக்கு நீங்க 75% இதால நீங்க ரிலீஃப் ஆயிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்றப்போ எனக்கு அது நானும் செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுகோலா இருந்தது உங்களுடைய புக் ரிவ்யூ. எக்ஸாம்பிள் வாக்கிங் போக சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கு, வாக்கிங் போக நல்லா இருக்குன்னு. சோம்பேறித்தனம், வழக்கம் போல போன் டிவி அப்படியே இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா நான் பண்றேன். ஹெல்த் விஷயமாவும் சொன்னீங்க, ஒர்க் விஷயமாவும் சொன்னீங்க. இந்த மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இல்லை ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், நிறையவே உண்மையிலே இது இன்னைக்கு காது கொடுத்து கேட்டிருக்கேன். நிஜமா இதை மாத்திக்கிட்டேன்னா நான் நல்லா இருப்பேன்.
கண்டிப்பா உங்களால நான் நல்லா இருப்பேன். கண்டிப்பா அதை நான் எடுத்துக்கிறேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம் இன்னைக்கு புக் ரிவ்யூ பண்ணதுக்கு. நல்லா தேங்க்யூ இருந்தது மேம். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஃபினிஷ் பண்ணிக்கலாங்களா? Yes. தேங்க்யூ ஆல். Thank you all.